நமக்கு வந்து சினாஞ்சியம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று மடல்கள் மாதிரி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல மூன்று மடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கும். அதான் மூன்று மடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. உட்புறமாக வெளியிலிருந்து ஆராயும் போது சினாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மூன்று மடல்களை கொண்டது. அதே மாதிரி இது வந்து மூன்று அறைகளாக, அப்ப இது 1 2 3 இந்த மாதிரி 3 அறை இருக்கு. சுவர் பல அடுக்கு செல்களை வந்து நமக்கு கொண்டுள்ளது. அப்ப மேல இருக்கக்கூடிய சுவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல அடுக்கு செல்கள் இருக்கு. ஸ்பொராஞ்சிய சுவரில் வந்து செல்கள் கணிசமாக தடிமனாக உள்ளது. தொலைதூர முனையில் வந்து ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியத்தின் அடிப்பகுதி வரை செல்லும் ஒரு செங்குத்து கோடு தவிர அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா நமக்கு வந்து சினாஞ்சியம் அப்படிங்கிறத கேட்டாங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஒரு மூன்று பிரிவுகளாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அதாவது மூன்று மடல்கள் காணப்படும். இது வந்து ஒரு முக்கியமானது. இதுல வந்து என்ன கிடையாது அப்படின்னா டபிட்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இல்ல. டபிட்டம் அப்படிதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டபிட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு உணவு ஊட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டபிட்டம் செய்யும். அதே மாதிரி ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள வித்திகள், அதாவது ஸ்போர்கள். இந்த இடத்துல வித்திகள் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஸ்போர்கள் நுண்ணிய வலைப்பின்னல் சுவர்களுடன் என்ன வடிவத்துல காணப்படும் அப்படின்னா பீன்ஸ் வடிவத்தில், அதாவது ஒரு அவரை விதை வடிவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல சொல்றாங்க. சரிங்களா? சரி, சினாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவா இதோடைய டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்றாங்க. சினாஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன டைப் அப்படின்னா யூஸ்பொராஞ்சியேட் வகையை சார்ந்தது. அப்ப யூஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இது வந்து உருவாகக்கூடியது வந்து ஒரு குரூப் ஆஃப் செல். இதுல இருந்து உருவாகும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ல இருந்து தான் நமக்கு வந்து உருவாகும். வளர்ச்சியின் ஆரம்ப கட்டங்கள் ஒவ்வொரு லோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அறை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு அறையும் ஸ்பொராஞ்சியோஸ்போரின் ஒற்றை எபிடெர்மல் செல் இருந்து தனித்தனியாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த அமைப்பு மூன்று ஸ்பொராஞ்சியாவின் ஒன்றியம், அதாவது சினாஞ்சியம் என்பது இது காட்டுகிறது. முதன்மை ஆரம்பமானது இது. அதே மாதிரி சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாக்கெட் அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படுது. ஆரம்பம் மற்றும் ஆர்கிஸ்போரியல் ஆரம்பத்தை பிரித்து வந்து பாத்தீங்கன்னா பெரிக்ளைனல், அதாவது நமக்கு வந்து வெளிநோக்கி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அமைப்பு வந்து பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜாக்கெட் ஆரம்பமானது 3 முதல் 5 செல்களை கொண்டது. ஜாக்கெட் அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை செல் அடுக்கு கொண்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 3ல இருந்து கிட்டத்தட்ட 5 செல் தடிமன் கொண்டது. அதே நேரத்தில் ஆர்கிஸ்போரியல் ஆரம்பமானது ஸ்போரோஜினஸ் செல்களின் மைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது ஸ்போரோஜினஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதுதான் வந்து நமக்கு ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்போர்களை கொண்ட தொகுப்புக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஸ்போரோஜினஸ் செல். இப்போ மையத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது வெகுவாக காணப்படுகிறது, அதாவது வெகுவாக உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு அமைப்பு சொல்றாங்க. பெரும்பாலான பிற டெடோபேட்டுகள் போலல்லாமல் வெளிப்புற ஸ்போரோஜினஸ் செல்கள் அல்லது உள் ஜாக்கெட் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பிட்டமாக இது என்ன ஆகாதுன்னா உருவாகாது. சரிங்களா? அப்ப இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல டப்பிட்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறது இல்லை. அதாவது நம்ம வந்து இதுல பாக்குறது இல்லை. அதுதான் வந்து இதுல முக்கியமா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சைலோட்டம் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து இதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பிட்டம் அப்படிங்கிற அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இல்லை. சரிங்களா? அந்த எக்ஸ்டர்னல் கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சைலோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா டப்பிட்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வர்றது கிடையாது. அதே மாதிரி 3 ஸ்பொராஞ்சியாக்கள் வந்து இப்ப நம்ம 3 இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது 3மே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மைய மலட்டு திசுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதால ஒரு தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்பொராஞ்சியோஸ்போர் அச்சை சுற்றி நமக்கு என்ன ஆகுதுன்னா காணப்படுது. ஆர்கிஸ்போரியல் செல்லின் பிரிவு மற்றும் மறுபகிர்வு அதிக எண்ணிக்கையிலான ஸ்போரோஜினஸ் செல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்குது.
ஆர்கியோஸ்போரியம் செல்லின் வந்து பிரிவு மற்றும் மறுபகிர்வு, அதாவது திரும்ப உருவாக்குறது, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்போரோஜென செல்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்போரோஜென திசு முதிர்ச்சி அடையும் போது சில ஸ்போரோசைட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்போரோசைட்டு இது எப்படி காணப்படும்னா, ஒரு ஒழுங்கற்ற முறையில் ஒரு திரவத்தை வந்து உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது உயிர் வாழும் தாய் செல்களை, அதாவது தாய் செல்களை வந்து வளர்க்கிறது மற்றும் வித்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்குறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மெச்சூர் ஆகிறதுக்கு தேவையான போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உணவாவோ நமக்கு இருக்கலாம். சரிங்களா? அது வேற ஏதாவது ஒரு சம் ப்ராசஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து அது யூஸ் பண்ணிக்குது. இதுல பொறுத்த வரைக்கும் வித்திகள் வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு அவரை வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்போர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிட்னி ஷேப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். நுனியில் இருந்து ஸ்பொராஞ்சியத்தோட அடிப்பகுதி வரை ஒரு செங்குத்து கோட்டை தவிர ஸ்பொராஞ்சியத்தின் சுவரில் வந்து பாத்தீங்கன்னா செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தடிமனாக காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கேமெட்டோபைட் பொறுத்த வரைக்கும் ஸ்போர் இட் இஸ் ஜெர்மினேஷன், அதாவது வித்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சம அளவில் இருக்குங்கிறாங்க. ஸ்போர்கள் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போராஞ்சியோஸ்போர்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே ஸ்போர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சம அளவில் நமக்கு இருக்கும். பொதுவாக ஸ்போர்கள் பொறுத்த வரைக்கும் பீன் வடிவத்தில் இருக்கும். ஆனால் அவற்றில் சில 4வது வகையை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு வித்தும் வளைவின் 2 முனைகளையும் இணைக்கும் ஒரு குறுகிய ஒரு முகட்டை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கேமெட்டோபைட் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடியது ஸ்போர்கள் வந்து மெயினா நமக்கு வந்து சம அளவில் இருக்கும். இதெல்லாம் வேற நமக்கு கேட்கலாம் அப்படின்னா, இப்ப வித்துக்கள் வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு இதை நோட் பண்ணிக்கங்க, அதன் சுவரின் இடைவெளியால் முளைக்கிறது. எத்தனை மாசத்துக்கு அப்புறம் வந்து முளைக்குது அப்படின்னா ஸ்போர் பொறுத்த வரைக்கும் 4 மாசத்துக்கு பிறகுதான் என்ன ஆகுது அப்படின்னா முளைக்குது. நடுநிலை பிளவு மற்றும் வித்து உள்ளடக்கங்கள் ஒரு மெல்லிய சவ்வு உள்நோக்கி மூடப்பட்ட ஒரு சிறிய ப்ரோட்யூபரன்ஸாக நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா நமக்கு வளருது. அதாவது ப்ரோ அப்படின்னா முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டியூபரன்ஸாக அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லக்கூடியது அப்படின்னா உள்ளுக்குள்ள இப்படி நமக்கு வந்து ஸ்போர் கேரக்டர் இருக்கு, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து இப்போ உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி மூடி உள்ளுக்குள்ள இது மாதிரி ஒரு மூடிய அமைப்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ப்ரோட்ரூபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்போர்களை வந்து மூடி பாதுகாக்கிற மாதிரி, உள்ள இருக்கக்கூடிய அந்த கேமிட்டோட கேரக்டர் எல்லாத்தையும் மூடி பாதுகாக்கிற மாதிரி ஒரு அமைப்பு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கும். அப்ப இதுக்குள்ளதான் என்ன காணப்படும் அப்படின்னா ஸ்போர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து நமக்கு காணப்படுகிறது. அதே மாதிரி பின்னர் வெளியிடப்பட்ட பகுதி ஒரு குறுக்கு சுவரால் துண்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து நமக்கு இந்த மாதிரி தனியா இங்க நடுவுல ஒரு லேயர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லேயரா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு துண்டிக்கப்படுகிறது. எத்தனை இருக்குமோ அது அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா துண்டிக்கப்படும். அதுக்கப்புறம் பின்னர் வெளியேற்றப்பட்ட பகுதி ஒரு குறுக்கு சுவரால் துண்டிக்கப்படுகிறது. இதனால் அடித்தள பகுதி வித்து சுவரில் ஒரு பெரிய கோலக்களமாக, அதாவது கோலக்களமாக அப்படின்னா நமக்கு வந்து ஒரு உருண்டையா என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நுனிசெல் பொறுத்த வரைக்கும் சாய்ந்த சுவர்களால் பிரிக்கப்பட்டு ஒரு கிளப்பு வடிவம் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளப்பு வடிவத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். ஒரு நுனி மெரிஸ்டம் வந்து நிறுவப்பட்டுள்ளது. அதே போல இது கால வரையின்றி தொடர்ந்து வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல்லுலார் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல உருவாகுது. அதே போல இது ஒரு உருளை வடிவ சற்று கிளைத்த புரோதாலஸாக நீண்டு பழுப்பு நிற ரைசாய்டுகளால் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கேமிட்டோபைட்டிக் இதோட கேரக்டர் இருக்குன்னா இப்ப இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கீழே வந்து என்ன சொல்றாங்க அவங்க ரைசாய்டுகளால் மூடப்பட்டிருக்கும். ஏன்னா கீழ் பகுதி தான் ரைசாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இங்க உருளை வடிவம் சற்று கிளைத்த புரோதாலஸ் அப்படின்னா புரோனா ஃபர்ஸ்ட் முதல்ல உருவாகக்கூடிய தாலஸ் அமைப்பு. புரோதாலஸ் நுனி மெரிஸ்டம் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வளர்கிறது. அதே மாதிரி இந்த கட்டத்தில் வேர் தண்டு கிழங்கின் ஒரு பகுதியை நெருக்கமாகவும்
நெருக்கமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸ்போரோபைட் போலவே புரோத்தாலஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறமற்றது. புரோத்தாலஸ் வந்து நிறமுள்ளதா அப்படின்னா இது வந்து நிறமற்றது. சாப்ரோபைட்டிக் அப்படின்னா சார்ந்து வாழக்கூடியது மற்றும் மைக்ரோரைசல் ஆகும். ஆனால் அதிக அளவில் நமக்கு என்ன கிடையாதுன்னா வாஸ்குலார் திசுக்கள் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? ஆனா ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதிவு செஞ்ச ஒரு சிலதெல்லாம் இருக்கு. இந்த ஹாலாவோ அப்படிங்கிறவர் 1939 வந்து இதில் பெரிய புரோத்தாலசுகள் ட்ரக்கீடுகள் காணப்படுகிறது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சைலோட்டத்துல வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கேமெட்டோபைட் வந்து மோஸ்ட்லி மோனோசியஸ் ஆகும். ஆந்த்ரடி ஆர்கிகோனியா வந்து பாத்தீங்கன்னா இரண்டையும் கொண்டுள்ளது. பாலின உறுப்புகள் பொறுத்த வரைக்கும் புரோத்தாலஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒழுங்கற்ற முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆர்கிகோனியாவோட எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படின்னா ஆந்த்ரிடியாவை விட வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா குறைவா இருக்கு. சரிங்களா? இப்ப எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அதிகமா இருக்கு. பெண்ணோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா குறைவா வந்து நமக்கு இருக்கு. அடுத்தது ஆந்த்ரிடியத்தோடைய டெவலப்மெண்ட் எப்படி நமக்கு வந்து ஆந்த்ரிடியம் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்த்ரிடியம் வந்து முதலில் தோன்றும் மிக முக்கியமாக நீண்டு செல்லும் கோள வடிவ செல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மேலோட கேரக்டர். மேல் பொறுத்த வரைக்கும் இங்க டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலா வந்து நமக்கு மெகாமியாசிஸ் பொரான்ஜிட் அவங்க கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு இந்த மாதிரி 3 பிளவு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இதான் வந்து நமக்கு சினாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அது சூழ்ந்து பாருங்க மேல ஒரு இந்த மாதிரி கவரிங் அடுக்கு இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு அந்த கவரிங் லேயர்னு சொல்லக்கூடிய. இதை கிழிச்சிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வரும் பாருங்க. உள்ளுக்குள்ள ஸ்போர்கள் என்ன சொன்னாங்க அவங்க பீன்ஸ் வடிவத்துல காணப்படும் அல்லது அவரை விதை வடிவத்துல காணப்படும் சொன்னாங்க இல்லைங்களா, இதுதான். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பீன்ஸ் அல்லது அவரை விதை வடிவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விழுந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ஆகுது அப்படின்னா முளைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க இதுல கீழ்ப்புறத்துல வந்து ரைசாய்டுகள் அந்த மாதிரி அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இங்க சொல்றாங்க பாருங்க. ரைசாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல ஆந்த்ரிடியம் இருக்கு, அதே மாதிரி ஆர்கிகோனியம் இருக்கு. இதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்த்ரிடியம் தான் அதிக அளவு இருக்கும். ஆர்கிகோனியத்தை பொறுத்த வரைக்கும் குறைவான அளவு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க ஆந்த்ரிடியா பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஆந்த்ரிடியம். அதே மாதிரி நமக்கு வந்து பாருங்க கசை இலைகள் கொண்ட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். இந்த தடித்த அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப பார்க்கணும். இதுதான் வந்து ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். சரி, அடுத்தது இதுல வந்து எந்தெந்த மாதிரி கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆந்த்ரிடியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இவங்க எப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இது பண்ணிட்டு இதுலதான் வந்து நமக்கு இந்த மாதிரி செல் கொடுத்திருந்தாங்க. உள்ளுக்குள்ள நிறைய ஸ்போர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா. அப்ப ஆந்த்ரிடியாக்கள் பொறுத்த வரைக்கும் முதலில் தோன்றும் முக்கியமாக நீண்டு செல்லும் என்ன வடிவத்துல காணப்படும்னா கோள வடிவத்துல காணப்படுது. அவை ஒற்றை அடுக்கு செல்களின் சூருடன் நமக்கு வந்து காணப்படுகிறது. அப்ப மேல இருக்கக்கூடிய வந்து ஒற்றை அடுக்கு செல் இதுதான், இதுதான் சொல்றாங்க. ஆந்த்ரிடியம் வந்து கேமெட்டோபைட்டின் மேலோட்டமான களத்திலிருந்து நமக்கு அதாவது எழுகிறது, அதாவது தோன்றுகிறது. இந்த செல் ஆந்த்ரிடியல் தொடக்கமாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு இங்க வந்து ஒரே ஒரு செல் இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கு பாத்தீங்களா. நமக்கு இப்போ ஒரே ஒண்ணு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இதுல இருந்து தான் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வளர்ச்சி பெறும். இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அடுத்ததுல இந்த செல் என்னவா செயல்படுது அப்படின்னா
ஆந்திரிடியல் தொடக்கமாக செயல்படுகிறது. ஆந்திரிடியல் தொடக்கமானது புறணி ரீதியாக வெளிப்புற செல், ஜாக்கெட் ஆரம்பம் மற்றும் உள் செல் முதன்மை ஆன்ட்ரிகோனியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். அப்ப ஆந்திரிடிய தொடக்கத்தை எப்படி பிரிக்கிறோம்? சரிங்க, பாத்தீங்க அப்படின்னா புறணி ரீதியாக வெளிப்புற செல், புறணி ரீதியாக வெளிப்புற செல், ஜாக்கெட் ஆரம்பம் மற்றும் உள் செல் முதன்மை. இது வந்து நமக்கு ஆன்ட்ரோகோனியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது முதன்மை ஆன்ட்ரோகோனியல் செல் பிரிந்து மீண்டும் பிரிக்கப்பட்டு கணிசமான எண்ணிக்கையிலான ஆன்ட்ரோகோனியல் செல்களை உருவாக்குகிறது. அவற்றின் கடைசி தலைமுறை நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆண்ட்ரோசைட்டுகள் அப்படின்னு சொல்றோம். ஆண்ட்ரோசைட்டுகள் பொறுத்த வரைக்கும் சுருண்ட மல்டிபிளஜல்லேட், இதை நோட் பண்ணீங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பல கசையிலைகளை கொண்ட ஆந்த்ரோசைடுகளாக நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். நம்ம டெடோஃபைட்டா இருந்தாலும் கூட கண்டிப்பா நமக்கு கருவுறுதலுக்கு நீர் அவசியம். அதே மாதிரி வந்து நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். நமக்கு வந்து பெண் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த மேலிக் ஆசிட் பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ மேலிக் ஆசிட் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதே பிரியோஃபைட்டோட நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டெடோஃபைட்லயும் ஒரு சில விஷயங்களா வரும். அடுத்தது சராசரி நேரத்தில் ஜாக்கெட் தொடக்கம் எதிர் சாய்வாக பிரிந்து ஒரு ஜாக்கெட்டை உருவாக்குகிறது. ஆண்ட்ரோகோனியல் திசுக்களின் வெளிப்புற முகத்திற்கு வெளியே இருக்கும் தடிமன் கொண்ட ஒரு செல். ஆந்திரிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா முக்கோண ஓபர்குலம் செல் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது. ஓபர்குலம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இது வந்து மூடி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா மூடி செல். இது அதன் சிதைவு மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆந்த்ரோசைடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு வந்து ஒரு திறப்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது செயல்படும். சரிங்களா, அப்போ ஓவர்குலம் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா என்ன வேலை அப்படின்னா ஆந்த்ரோசைடுகள் அதன் வழியா தப்பிச்சு போறதுக்கு அல்லது வந்து சிதைஞ்சு வெளியேறதுக்கு யூஸ் ஆகும். ஆர்கிகோனியத்தோட வளர்ச்சி, அதாவது ஃபீமேல் கேரக்டர். ஆர்கிகோனியம் சொல்லக்கூடியது ஒரு ஃபீமேல் கேரக்டர். இது வந்து நமக்கு ஆர்கிகோனியம் கேமெட்டோபைட்டின் மேலோட்டமான களத்திலிருந்து உருவாகிறது. இந்த செல் வந்து ஆர்கிகோனியல் இனிஷியல், அதாவது தொடக்க செல் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவதாக இந்த ஆரம்பம் பெரிக்ளைனல் வெளிப்புறத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு முதன்மை உரை செல் மற்றும் மைய செல் ஆகியவற்றை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரியும் போது ஃபர்ஸ்ட் இது வந்து முதன்மை உரை செல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மைய செல், இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அதன் பிறகு முதன்மை உரை செல் 2 முறை எதிரெதிராக பிரிந்து 4 மடங்கு அமைக்கப்பட்ட கழுத்து செல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கழுத்து செல்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன உருவாக்குது அப்படின்னா கழுத்து செல்களை உருவாக்குகிறது. இப்போது இந்த கழுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த முதல் செல்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணீங்க, கழுத்து முதல் செல்கள் பொறுத்த வரைக்கும் பெரிக்ளைனல் பிரிந்து ஒரு ஆர்கிகோனியல் களத்தை உருவாக்குகிறது. இது உயரத்தில் 4 முதல் 5 செல்கள் மற்றும் களத்தில் 4 செங்குத்து வரிசை செல்கள் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபீமேல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படி உருவாகுது பாத்தீங்களா, இதைத்தான் சொல்றாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ள இருக்கக்கூடியது ஃபீமேல் கேமிட். இது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வென்டர் கேனால் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வென்ட்ரு பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கும் அப்படின்னா வென்ட்ரும் ஒண்ணுதான் இருக்கும். எக்ஸல், இதுக்கு பேர் என்னன்னா எக்ஸல். எக்ஸலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கும். சரிங்களா, அப்ப இந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. அப்ப அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியதுல நம்ம என்ன சொல்லுவோம், கழுத்து கால்வாய் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நிறைய வேரியேஷன் ஆகும், 4 to 6 7 8 இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இதுல பாருங்க அடுத்து இங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபார்மேஷன் நடக்குது. இந்த மாதிரி செல்கள் வந்து நமக்கு உருவாகுது, இதுதான் சொல்றாங்க. அடுத்தது இங்கதான் நமக்கு என்ன ஆகுது, கருவுறுதல் நடந்து ஜைகோட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க,
இந்த மாதிரி வந்து செல்கள் வந்து உருவாகுது. இது எப்ப நடக்கும்னா நமக்கு கருவுறுதலுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் எம்பிரியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இதைதான் அவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு உருவாகக்கூடியது. அப்ப பாருங்க, ஆர்கிகோனியல் கழுத்து உருவாகிறது உயரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 4 முதல் 5 செல்கள். இதை நோட் பண்ணீங்க, 4ல இருந்து 5. அதே மாதிரி மற்றும் களத்தில வந்து 4 செங்குத்து வரிசைகளை கொண்டுள்ளது. இடைப்பட்ட நேரத்தில் மைய செல் பெரிக்ளைனலாக பிரிந்து ஒரு முதன்மை கால்வாய் செல் மற்றும் முதன்மை வெண்டர் செல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இப்ப இங்க என்னென்ன காணப்படுது அப்படின்னா, முதன்மை கால்வாய் செல் இருக்கு, அதே மாதிரி வென்ட்ரல் செல், இது ரெண்டுமே நமக்கு இருக்கு. கழுத்து வளரும் போது முதன்மை கால்வாய் செல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா செங்குத்தாக நீள்கிறது. அந்த டயக்ராமோட கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஹாலோவா மற்றும் லாசன் ஆகியவற்றின் கூற்றுப்படி கழுத்து கால்வாய் செல்லின் பிரிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது பிரிந்து 2 கழுத்து கால்வாய் கருக்களை நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது. இது பின்ன என்ன ஆகும் அப்படின்னா சிதைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 உருவாக்குது. ஆனா இது நிச்சயமற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப முதன்மை வெண்டர் வந்து செல்லின் நடத்தையை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அது செயல்பாடு, நடத்தைன்னு சொல்றதை விட செயல்பாடு அப்படின்னு போட்டுங்க. இப்ப இந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா எதுவுமே சொல்லல. சரிங்களா? அப்ப முதன்மை வெண்டருடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பெருசா எதுவுமே வந்து நமக்கு தெரியல. அதான் வந்து அவங்க சந்தேகத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நேரடியாக முட்டை செல்லாக செயல்படுகிறது மற்றும் வெண்டர் கால்வாய் செல் முட்டையை உருவாக்கும் வழக்கமான பிரிவிற்கு உட்படுவதில்லை என்றும் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து சொல்றாங்க. ஆர்கிகோனிய முதிர்ச்சியை நெருங்கும் போது கழுத்து செல்களின் கீழ் அடுக்கின் செல் சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெட்டப்பட்டு என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா தடிமனாக மாறுகிறதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து கழுத்தின் மேல் பகுதி மந்த நிலையை, அதாவது ஸ்டெரைல் மலட்டு நிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடையுது. அதே நேரத்தில் கழுத்து கால்வாய் செல் அல்லது செல்கள் ஆர்கிகோனியத்தின் வெண்டரில் உள்ள ஆந்த்ரோசோய்டுகள் நுழைவாயிலுக்குள் ஒரு பாதையை தாங்கி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சிதைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா எப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியா மேல் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப ஆந்த்ரோசைடுகள் ஒன்று முட்டைக்குள் ஊடுருவி ஆண் மற்றும் பெண் கருக்களின் இணைவு ஏற்பட்டு எதை உருவாக்குதுன்னா ஊஸ்போரை உருவாக்குது. சரிங்களா? அப்ப கருவை வந்து உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமா தேவை. ஏன்னா இங்க இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வளவளப்பான திரவங்கள் தான் இருக்கும். இந்த திரவத்துலதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விந்து அணுக்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, பல கசை இலைகளை கொண்ட விந்து அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இது வழியா நீந்தி வரும். நீந்தி வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு முட்டை செல் இங்க கீழே இருக்கும், இந்த முட்டை செல்ல போய் அடைய முடியும். அடுத்து டெவலப்மெண்ட். கரு வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது மிக எளிது அப்படின்னு சொல்றாங்க. கருமுட்டை வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா பெரிதாகிறது. ஏன்னா இது கீழ் பகுதியில தான் இருக்கு. இது என்ன பெரிக்ளைனலாக பிரிக்கிறது மற்றும் மேல் செல் அச்சாகவும் கீழ் செல் ஒரு பாதமாகவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. ஆக்சிஸ் இதே மாதிரி வந்து ஒரு ஃபூட், கீழ் செல் என்னவா செயல்படுது அப்படின்னா ஒரு ஃபூட் மாதிரி செயல்படுது. இது விரல் போன்ற புரோதேலியல் திசுக்களுக்கு அனுப்புகிறது. வேர் அல்லது காற்றுடன் வந்து பாத்தீங்கன்னா இதுல உருவாகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து காற்றுடன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அச்சுக்கும் பாதத்திற்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு கோடு உள்ளது. வளரும் அச்சு புரோதேலஸின் மேற்பரப்பில் உடைக்கும் போது பாதமும் அச்சியும் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிரிக்கப்படுகின்றன. பாதம் பொறுத்த வரைக்கும் எதோட வந்து நமக்கு இணைஞ்சிருக்கும், அதாவது ஃபூட் எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோதேலஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. எபிபேசல் செல் ஒரு பாதமாக வளர்ச்சி அடைவதில் முதல் பிரிவு செங்குத்தாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எபிபேசல் செல் பொறுத்த வரைக்கும் என்னவா வளருதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு பாதமாக வளர்ச்சி அடைகிறது. இதை நோட் பண்ணிக்கணும். அதன் பிறகு பிளவுகள் பாதத்தின் 2 பகுதியிலும்
ஒழுங்கற்ற வரிசையில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது நடைபெறுகிறது. பாதத்தின் வளர்ச்சி தொடரும் போது சம நீளம் மற்றும் அகலம் கொண்ட ஒரு உருளை அமைப்பாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. அப்ப கீழ்ப்பகுதி இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ஒரு உருளை அமைப்பு மாதிரி உருவாகுது. பாதத்தின் மேலோட்டமான செல்கள் ஹாஸ்டோரியாவை போல புரோதாலஸில் நுழையும் நீட்டிப்புகளாக கொண்டு நீண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்படி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நம்ம முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, காலிப்ட்ரா. இதோட வளர்ச்சி தான் என்ன பண்றாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறாங்க. அதான் உங்களுக்கு டயக்ராம் கம்பேர் பண்ணி படிங்கன்னு சொன்னது. சரிங்களா? இப்ப கரு நமக்கு growth ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. எம்பிரியோ டெவலப் ஆகும்போது நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோடைய பார்ட் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா இதுல வந்து நமக்கு இந்த ரைசாய்டுகள் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுலதான் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா நமக்கு growth ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய இப்படி நமக்கு வளர்ச்சி பெறுது அப்படின்னா இந்த மாதிரி வளர்ச்சி பெறுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய செல்கள் மேல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா கீழ் மேல் பகுதி போகும். இப்ப கீழ் பகுதியில ரைசாய்டுகளா வரும், மேல் பகுதியில் இருக்கக்கூடியது ஸ்டெம் இந்த மாதிரி அமைப்புலாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருவளர்ச்சியோட ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா புரோதாலஸ் திசு அப்படிங்கிறது இளம் அச்சை சுற்றி ஒரு காலிட்ரா போல் வளர்கிறது அப்படின்னா அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதான் வந்து காலிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் கருவின் வளர்ச்சி செயல்பாடு விரைவில் அதை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்போரோபைட் நீண்டு கொண்டிருக்கும் பகுதி விரைவில் அதன் மேற்பரப்பில் எதை உருவாக்குதுன்னா ரைசாய்டுகளை உருவாக்கி அதுல அதோட சேர்த்து என்ன உருவாதுன்னா மைக்கோரைசல் பூஞ்சை என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து பதிக்கப்படுகிறது. அப்ப சைலோட்டத்துல என்ன காணப்படுது அப்படின்னா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வேர்த்தண்டு கிழங்கின் இரு வகையா அல்லது துணை பக்க கிளைகளையோ உருவாக்குவதன் மூலம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தது மேல் நோக்கி இந்த மாதிரி பிரான்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். அசல் கிளை அல்லது துணை கிளைகள் பின்னர் மண்ணுக்கு மேலே வளர்ந்து நிமிர்ந்த தளிர்களாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லைகோபோடியம். லைகோபோடியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இ லிக்யூல் ஆப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். இந்த லிக்யூல் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. லிக்யூல் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நா வடிவ வளரி, இதுதான் லிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம லைகோபோடியத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. அதனாலதான் இ லிக்யூல் ஆப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த ஆர்டர்ல வருது அப்படின்னா லைகோபோடேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்ல வருது. அடுத்து இதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது லைகோபோடியம் இனங்கள் உலகளாவிய வந்து பாத்தீங்கன்னா பரவலாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முக்கியமாக வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காடுகள்ல வந்து அதிகமா காணப்படுது. இதுவும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஈரப்பதமான, ஏன்னா நமக்கு வந்து பெருசா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து அதிகமா இருக்கும். மக்கிய மண்ணிலும் இது காணப்படுகிறது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இமயமலை பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தரை பைன்கள், கிளப் மாஸ், பின்னல் பசுமையான மரங்கள் இப்படிலாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை வந்து அழைக்கிறோம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. அதே போல வந்து இதுல ஒரு சிலது வந்து தொங்கும் எபிபைட்டுகள் ஒரு தாவரத்து மேல தொற்றி வாழக்கூடிய தாவரங்களா காணப்படுது. லைகோபோடியம் பிளக்மேரியா, லைகோபோடியம் ஸ்குவாசரம், இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தொற்று வாழக்கூடிய தாவரமாகவும் இருக்குது. அடுத்தது சௌத்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, நம்ம நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பரவலா இருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. லைகோபோடியம் கிளவாட்டம், லைகோபோடியம் செர்னம், லைகோபோடியம் ஆமில்டோனி, லைகோபோடியம் செட்டாசியம், லைகோபோடியம் பிளக்மேரியா, லைகோபோடியம் வெயிட்டாரியம் செராட்டம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இருக்கக்கூடியது. இதுல ஸ்போரோபைட்டுங்கும் போது எப்பயுமே நமக்கு என்ன பண்ணும், தண்டு, இலை, வேர் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது தான் நம்ம ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப இதுல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா சிறிய மூலிகை அல்லது புதர் வடிவ ஸ்போரோபைட்டுகளாக நமக்கு காணப்படுது. அதே மாதிரி தண்டு பொறுத்த வரைக்கும் மென்மையானது, பலவீனமாகவும் நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். இதுல வந்து எபிபைட்டிக் இருக்கு அல்லது நிமிர்ந்த அல்லது தொங்கும் ஸ்போரோபைட்டுகளை நமக்கு என்ன பண்ண அப்படின்னா இதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லைகோபோடியம் பிளக்மேரியா இது கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எபிபைட்டிக் தொற்று தாவரம். இந்த பிரிஷிஷ் 1900 வந்து பாத்தீங்கன்னா அவரு 2 துணை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க. ஸ்போரோபைட்டின் பொதுவான ஒரு அமைப்பில் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுகின்றன. இது துணை வகைகள் வந்து யூரோஸ்டாக்கியா, ரோப்ளோஸ்டாக்கியா அப்படிலாம் வந்து இந்த பிரிட்ஜஸ் என்ன பண்றாரு அப்படின்னா பிரிக்கிறார். இதை பார்த்து வச்சுங்க. சரி, யூரோஸ்டாக்கியா அப்படிங்கிறது வந்து ஒரு துணை வகையைச் சேர்ந்த இனங்கள் அல்லது கிளைக்காத தண்டுகளை கொண்டுள்ளது. அதாவது நாட் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அவை நிமிர்ந்த அல்லது தொங்கும், ஆனால் ஒருபோதும் என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊர்ந்து செல்லக்கூடிய வேலையெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா செய்யாது. அதாவது கொடித்தாவரங்கள் மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தொங்கிய நிலை மாதிரி இருக்குமா, ஆனா வந்து நமக்கு கொடித்தாவரங்கள் மாதிரி அடுத்தடுத்து பிடிச்சு போற வேலையெல்லாம் செய்யாது. இந்த துணை இனத்தில் இனங்கள் அடங்கும். அதாவது லைகோபோடியம் செல்லாக்கா, லைகோபோடியம் லுசிடியம்ஸ், லைகோபோடியம் பிளக்மேரியா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இனங்கள். தண்டு கிளைத்திருந்தால் கிளைத்தல் எப்போதும் இருவகையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அடுத்தடுத்த இரு வகைகள் ஒன்றுக்கொன்று செங்கோணங்களில் காணப்படும். இந்த துணை இனத்தை சேர்ந்த இனங்கள் தண்டுடன் இணைந்து துணை வேர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தாங்குவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரோப்ளோஸ்டாக்கியா துணை இனத்தில் இனங்கள் அடங்கும். எக்ஸாம்பிள் லைகோபோடியம் கிளவாதம், லைகோபோடியம் இனுடேட்லேட்டம், லைகோபோடியம் காம்பனேட்டம், அதே மாதிரி லைகோபோடியம் சிர்னியம். இதெல்லாமே இதுலயே பாருங்க, ஒரு சில இனத்துல நிமிர்ந்த கிளைகளை தாங்கும் புரோஸ்டேட் தண்டுகளை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரோஸ்டேட் அப்படின்னா தரை படர்ந்த அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. புரோஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தரை படர்ந்த தண்டு மாதிரி அமைப்பு வந்து பார்க்கலாம். முதலில் உருவாக்கப்பட்ட பகுதியில் உள்ள தண்டின் கிளைத்தல் இரு வகையாக இருக்கலாம். பின்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா மோனோபோடியல் பிரான்சஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாத கிளைத்தல் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து லைகோபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ். இப்ப லைகோபோடியத்துல பாருங்க பாக்குறதுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரோபைலஸ் கூம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி தான் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஸ்பொராஞ்சியம், இதுதான் கண்டெய்னிங் த ஸ்போர் மதர் செல். இது வந்து ஸ்போரோபில். இந்த ஒரு தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்போரோபில். ஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியாசிஸ் டு ப்ரொடியூஸ் என்ன பண்ண நமக்கு ஸ்போரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரிக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மூணா பிரிஞ்ச மாதிரி அமைப்பு தான் நமக்கு இதுல காணப்படுது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதுல இருக்கு. இதுல ரைசாய்டுங்கிற அமைப்பு, ஆர்கிகோனியம் கண்டெய்னிங் த எக் செல். இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு பிளான்டோடைய நேச்சர். அதாவது லைகோபோடியத்தோடைய நேச்சர் எது அப்படின்னா இதுதான் அதோடைய நேச்சர். சரி, ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நம்ம லீஃப். அப்ப இதுதான் லீஃபோட கேரக்டர். இப்ப லீஃப் எப்படி இருக்கு அப்படின்னா சிறியவை, எளிமையானவை, காம்பற்றவை, ஏராளமான மற்றும் அச்சை நமக்கு என்ன பண்ணுதுன்னா நெருக்கமா நமக்கு என்ன பண்ணுதுன்னா மூடி காணப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இதோட ஸ்ட்ரக்சரே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நெருக்கமா தான் என்ன பண்ணுது அப்படின்னா அமைப்பே இருக்கு. பொதுவா வந்து இலைகள் வந்து எத்தனை மில்லிமீட்டர்னா 2 to 10 மில்லிமீட்டர் நீளம் கொண்டவை. பொதுவாக இலைகள் மூடிய சுருள்களில் அமைக்கப்பட்டிருக்கும். லைகோபோடியம் கிளவேட்டம் மற்றும் லைகோபோடியம் அனோடியம் மற்ற சந்தர்ப்பங்களில் அவை சுருள்களில் அமைக்கப்பட்டிருக்கும். லைகோபோடியம் வெர்சிலேட்டம் மற்றும் லைகோபோடியம் சிர்னியம். சில இனங்கள் இலைகள் எதிரெதிர் வரிசையில் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருப்பது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர் பாத்துக்கங்க. இதுதான் வந்து லைகோபோடியம் சொல்லக்கூடியது. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா வந்து பாருங்க நமக்கு உள்ள ஒன்னோட ஒண்ணு வந்து நமக்கு ஃபுல்லா தொகுப்பா அரேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு.
இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து நமக்கு ஃபுல்லாவே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து நமக்கு லைக்கோபோடியத்தோடைய கேரக்டர். இதை நீங்க தனியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளதான் வந்து நமக்கு என்ன இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் காணப்படும். அப்ப அதை பேஸ் பண்ணதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். டயக்ராம் வச்சு கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு சில இனங்களில் வந்து இலைகள் எதிர் வரிசையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோடியா எதில் இருக்கும் அப்படின்னா லைக்கோபோடியம் ஆல்பம். ஒரு சிலது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஒழுங்கற்ற முறையில் அமைத்திருக்குன்னு சொல்றாங்க. பொதுவாக இலைகள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஈட்டி வடிவிலான வெளிப்புறத்தில் பரந்த அடித்தளத்தை வந்து கொண்டிருக்கும். இந்த ஈட்டிங்கிறத இதுதான் சொல்றாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஷார்ப்பா ஒரு ஈட்டி மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அமைப்பு காணப்படும். பொதுவாக தண்டில் முதலில் உருவாகும் இலைகள் வந்து நடு நரம்பை வந்து பாத்தீங்கன்னா அதோட அமைப்பு இருக்காது. எதுல உருவாக்குறதுன்னா முதல்ல உருவாக்குறதுல. பின்னர் உருவாகும் இலைகள் பொதுவாக ஒற்றை கிளைக்காத நரம்பை கொண்டிருக்கும். இது அடிப்பகுதியிலிருந்து தொடங்குறது. ஆனால் உச்சியை வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஆகாதுன்னா அடையாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? முதலில் உருவாகும் இலைகள் வந்து எதை உருவாக்காது அப்படின்னா நடு மைய நரம்பு உருவாக்குது. அப்போ ஒரு இலை இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கக்கூடியதுல இப்ப நடு மைய நரம்புங்கிறது இங்க இருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன பண்றது அப்படின்னா முதல்ல உருவாக்குறது வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துறது கிடையாது. இந்த மைய நரம்புங்கிறத ஏற்படுத்துறது கிடையாது. சரிங்களா? ரெண்டாவதா உருவாக்குறது மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா மைய நரம்பை வந்து உருவாக்குறது. ஆனா அதுவுமே என்ன பண்றதில்ல அப்படின்னா உச்சியை வந்து அடைவது கிடையாது. இலைகள் அனைத்தும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அளவு மற்றும் வடிவத்தில் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த லைக்கோபோடியம் கார்பனரேட்டம், லைக்கோபோடியம் வேலுஃபைல், லைக்கோபோடியம் சமோசி பைரிசிஸ் போன்ற இனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா செலாஜினல்லா மாதிரி இருக்குங்கிறாங்க. இரு வகையான மற்றும் தண்டில் 4 செங்குத்து வரிசைகள் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 பெருசா இருக்கும், 2 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். இப்படி இருக்கு இலை அப்படின்னா இப்படி 2 இலை வந்து பெருசா, 2 இலை சின்னதா, இந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அடுத்தது அபிக்கல் குரோத். தளிரின் நுனி வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நுனி செல்கள் குழுவை கொண்ட ஒரு நுனி மெரிஸ்டம் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வேர்கள் பொறுத்த வரைக்கும் முதல் வேர் குறுகியது மற்றும் குறைந்தபட்சம் சில இனங்களில் நீண்ட காலம் வாழாது. பழைய தாவரம் தண்டின் கீழ்ப்பக்கத்தில் தனித்தனையாகவோ அல்லது குழுக்களாகவோ அப்படின்னா அக்ரோபைட்டன் நுனி நோக்கிய வரிசை நமக்கு என்ன பண்ணுனா உருவாகும். இது வந்து நமக்கு துணை வேர்களை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரோஸ்டேஷியா அப்படின்னு சொல்லக்கூடியதோட துணை இனங்கள் என்ன காணப்படுது அப்படின்னா தண்டுடன் துளை வேர்களை வந்து இதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூரோஸ்டேஷியாவில் மட்டும் ஊர்ந்து செல்லும் தண்டுடன் கூடிய ரோப்ளோஸ்டாக்கியம் தனி இனங்கள் பாருங்க. ஊர்ந்து செல்லும் தண்டு இது எதுல காணப்படுது அப்படின்னா ரோப்ளோஸ்டாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய துணை இனங்கள்ல காணப்படுகிறது. அவற்றின் துணை வேர்கள் புரோஸ்டேட் பகுதியின் அதாவது தரை படர்ந்த அப்படின்னு சொல்லக்கூடியது முழு நீளத்திலும் தாங்கி நிற்கின்றன. சில இனங்களில் லைக்கோபோடியம் செலாக்கோ, லைக்கோபோடியம் பிளக்னேரியா மற்றும் பிறவற்றில் ஸ்டீலின் வெளிப்புறத்தில் எழும் வேர்கள் தண்டு அடான்சியஸ் அதாவது புறணி பகுதியை ஊடுருவது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அப்படியே அதே மாதிரி இந்த வேர்கள் கீழ் நோக்கி திரும்பி மென்மையான நடுத்தர புறணைக்குள் ஊடுருவி தண்டுகளின் புறணை பகுதிக்குள் வந்து எதை உருவாக்குது அப்படின்னா கால்வாய்களை உருவாக்குகிறது. இறுதியில் அவை வந்து தண்டில் மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா வெளிப்படும். இதெல்லாம் ஓவராலா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வேர்களுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூரணி வேர்கள் அல்லது உள் வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில இனங்கள்ல பாருங்க இந்த லைக்கோபோடியம் அப்ஸ்குரம், லைக்கோபோரம் லுசிடிலம் வேர்களின் கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க வகையில் இரு வேறுபட்டவை அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து இங்கு ஒவ்வொரு தொடர்ச்சியான முட்கரண்டியும்
முந்தைய விட செங்கோணங்களை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த வேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். கீழே இங்க இருக்கு பாத்தீங்களா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நமக்கு ஒரு முள் கரண்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். பல இனங்களில் வந்து பாத்தீங்கன்னா இரு வேறுபாடு தெளிவாக அந்த வேர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிஃபரெண்டா ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வேர்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கான்செப்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இதுல பங்கஸ் அப்படிங்கிற கேரக்டர்லாம் இங்க வராது. சைலட்டத்துல நீங்க பங்கஸ் பார்க்கலாம். எண்டோஜீனஸ் பக்கவாட்டு வேர்களிலிருந்து எழுவதில்லை. இது வந்து விதை தாவரங்களை போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உருவாகிறது கிடையாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டோஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பக்கவாட்டு வேர்களிலிருந்து எழுவது இல்லை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலப்பரப்பு வடிவத்தில் வேர் அதாவது முடிகள் ஏராளமாக காணப்படுகின்றன. அவை என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு வந்து நமக்கு வந்து நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ கொஸ்டின்லாம் நீங்க இதுல பார்த்திருப்பீங்க ஆஞ்சியோஸ்பர்ம்ல லேட்ரல் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லேட்ரல் ரூட் எதை உருவாக்கும்? அதாவது நமக்கு வந்து பெரிசைக்கிள் தான் நமக்கு வந்து இந்த லேட்ரல் ரூட்டையே நமக்கு உருவாக்கும். இப்ப இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த பெரிசைக்கிள்னு சொல்லக்கூடியது இப்படி உருவாக்கக்கூடிய இந்த வேர்களுக்கு என்ன பேரு அப்படின்னா லேட்ரல் ரூட் அல்லது பக்க வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பக்க வேர்களை உருவாக்குறது யாருன்னா பெரிசைக்கிள். இங்க பாருங்க எண்டோஜீனஸ் இப்போ உள்ள இருக்கக்கூடியது இது என்ன பண்ணுது அப்படின்னா பக்கவாட்டு வேர்களில் இருந்து எழுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விதை தாவரங்கள மாதிரி இந்த மாதிரி உருவாக்குறது கிடையாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. அடுத்து ஸ்டெம்மோட கேரக்டர். சரிங்களா? ஸ்டெம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் தாவரத்துடைய மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா? இதான் ஸ்டெம். இந்த இங்க பிடிச்சுங்க. இதுதான் வந்து நமக்கு இலையோட சேர்ந்துதான் நமக்கு என்ன பண்ணோம்னா காணப்படும் ஸ்டெம் பார்ட். லைகோபோடியம் கிளவேட்டத்தின் முதிர்ந்த தண்டின் ஒரு குறுக்கு வெட்டு பிரிவு பின்வரும் அமைப்புகளை காட்டுகிறதுன்னு சொல்றாங்க. மேல் தோல் ஒரு தடிமன் கொண்டது. இது இலையின் கட்டமைப்பை ஏன்னா இலை ஃபுல்லா மூடி இருக்கு. இலையின் கட்டமைப்பை போன்ற ஒரு தோற்றத்தில் ஸ்டொமாட்டாவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஸ்டொமாட்டாவோட வேலை என்ன அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச். மேல் தோல் செல்களின் வெளிப்புற சுவர்கள் தடிமனாக வெட்டப்பட்டதாகவும் இருக்கும். புரணி மிகவும் அகலமானது மற்றும் இனத்திற்கு இனம் ஒப்பீட்டு தடிமனில் பெரிதும் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரணி செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா நீரை கடத்தக்கூடியது சேமிக்கக்கூடிய வேலையை செய்யும். இது வந்து இனத்திற்கு இனம் எப்படி இருக்குன்னா பெருசா இருக்கலாம் அல்லது வந்து சின்னதா இருக்கலாம். சில இனங்களில் அதன் ஆர தடிமன் ஸ்டீலை விட பல மடங்கு அதிகமாகும். மற்ற இனங்களில் 2 தோராயமா வந்து பாத்தீங்கன்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரணி பொறுத்த வரைக்கும் 3 மண்டலங்களை கொண்டுள்ளது. அதாவது இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து பொதுவா புரணி மற்றும் மைய மண்டலங்களை தெரியும்னா ஸ்கிலிரோட்டிக் செல்கள் என்ன வகையான செல்கள் காணப்படுதுன்னா ஸ்கிலிரோட்டிக் செல்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான செல்கள் காணப்படுது அப்படின்னா ஸ்கிலெரோட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது. அதே நேரத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு பேரு ஸ்கிலெரோட்டிக் செல்கள். நடுத்தரத்துல அதாவது மைய பகுதியில் இருக்கக்கூடியது வந்து குளோரோபிளாஸ்டுகளை நமக்கு வந்து காணப்படுகிறது. பெரிய மற்றும் மெல்லிய சுவர்களை கொண்டுள்ளது. ஒற்றை ஸ்டீல் பிரிவின் பாதி பகுதியை நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா ஆக்கிரமித்துள்ளது. ஒரு புளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டைகளுடன் மாறி மாறி வரும் பல ஒழுங்கற்ற வடிவிலான இணையான சைலோமி நிலைகளை கொண்டுள்ளது. சைலோம் முக்கியமாக என்னன்னா ஸ்கிலரிஃபார்ம் செல்கள் ட்ரக்கீடுகளை கொண்டுள்ளது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு வந்து ஸ்கிலரிஃபார்ம் ட்ரக்கீடுகளை கொண்டுள்ளது. இதுல என்ன கிடையாது அப்படின்னா வெசல்கள் இல்லை. இந்த இடத்துல பாத்திரங்கள் வந்து வெசல்கள் அப்படின்னு போட்டுங்க. இதுல என்ன கிடையாது அப்படின்னா வெசல்கள் இல்லை. அதே மாதிரி பாரங்கைமாட்ட செல்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. இப்ப இது கேட்கலாம். இது வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சைலம் தட்டின் பாரன்கைமா வந்து ஒற்றை அடுக்கால் சூழப்பட்டுள்ளது. உள் சூழல்கள் எல்லைக்கு உட்பட்ட குழிகள் அதாவது பிட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இது எங்க காணப்படுதுன்னா சைலத்திற்கும் புளோயத்துக்கும் நடுவுல
இந்த பிட்ஸ் மாதிரி அமைப்புகள் வந்து காணப்படுது. உதாரணத்துக்கு வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு தண்டு பகுதியில வந்து உள்புறத்துல சைலம் இருக்கு, வெளிப்புறத்துல என்ன காணப்படுதுன்னா இப்படி புளோயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து புளோயம் அப்படின்னா இந்த சைலத்துக்கும் புளோயத்துக்கும் நடுவுல என்ன காணப்படுது அப்படின்னா சின்ன சின்னதா நமக்கு வந்து பிட்ஸ், அதாவது குழிகள் காணப்படுகிறதுங்கிறாங்க. இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா குழிகள் காணப்படும். புளோயம் சல்லடை குழாய்கள் மற்றும் பாரங்கைமாவால் மட்டுமே ஆனது. சைலம் மற்றும் புளோயம் இலைகள் இரண்டின் வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா மைய விலக்கு, அதாவது சுற்றளவில் இருந்து என்ன பண்ணுதுன்னா மையத்தை நோக்கி வளருது. சரிங்களா? அதனாலதான் பாருங்க இப்படி இருக்கக்கூடியதுல வந்து நமக்கு எல்லாமே ஒரு குறுகிய இதுக்குள்ளே வந்துடும். இங்க இருக்கு பாருங்க டயக்ராம். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா மையம் நோக்கிய வளர்ச்சியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி நமக்கு அமைப்பு இருக்கு. அடுத்தது புளோயம் சல்லடை குழாய்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாரன்கைமாவால் மட்டுமே ஆனது. சைலம் மற்றும் புளோயம் இலைகள் இரண்டின் வளர்ச்சியும் மைய விலக்கு, அதாவது சுற்றளவிலிருந்து மையத்தை நோக்கி வளருது. புரோட்டோசைலம் வந்து சுழல் மற்றும் வளைய ட்ரக்கீடுகளை கொண்டுள்ளது. ட்ரக்கீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைலத்தோட கேரக்டர் தான், நீரை கடத்தக்கூடிய பணியை செய்யக்கூடியது. புரோட்டோசைலம் ஒவ்வொரு சைலமும் அதன் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அப்படின்னு போட்டுங்க என்ன அப்படின்னா வெகுஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான வெளிப்புற விளிம்புகளிலும், அதாவது எக்ஸார்க் நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா சைலம் வந்து எப்பயுமே ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் சைலம் என்ன ஸ்டேஜில் இருக்கும், புளோயம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்பாங்க. சைலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்டார்க் உள்நோக்கி காணப்படும். புளோயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸார்க் ஸ்டேஜில் தான் ஸ்டெம்ல இருக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புறணியின் உள் முகத்தில் எண்டோடெர்மல் அடுக்கு நமக்கு இருக்கலாம், அதாவது எண்டோடெர்மிஸ் இருக்கலாம் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் தண்டின் இளைய பகுதிகளில் சிறப்பியல்பு தடிமனான ரேடியல் சுவர்களை கொண்டுள்ளது. லைகோபோடியத்தின் எண்டோடெர்மிஸ் கார்டெக்ஸில் இருந்து அல்லாமல் ஸ்டீலில் இருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. அப்ப லைகோபோடியத்தோட எண்டோடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்டீலில் இருந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டீல்னா என்ன அர்த்தம்? வித்து, பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், இது மூணும் சேர்ந்ததுதான் ஸ்டீல். சோ இதுல இருந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாயிருக்கலாம். எண்டோடெர்மிஸ் உட்புறத்துல வந்து பல அடுக்கு பெரிசைக்கிள்கள் காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பெரிசைக்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்க வேர்களை உருவாக்குறது எதுனா பெரிசைக்கிள் தான். பெரிசைக்கிள் பொறுத்த வரைக்கும் 3 முதல் 6 செல்கள் தடிமன் கொண்டது. வாஸ்குலார் கூறுகளின் அமைப்பில் பெரும் மாறுபாடு உள்ளது. வெவ்வேறு இனங்களில் மட்டுமல்ல, ஒரே இனத்திற்கு கூட தனிநபருக்கு தனி மற்றும் ஒரே இடத்துல வந்து தனி தாவரம் போட்டுங்க. தனி மற்றும் ஒரே தனி தாவரத்தின் வெவ்வேறு பகுதியில் நமக்கு என்ன பண்ணலாம்னா வேறுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இடத்துல தனி தாவரம் போட்டுங்க. தண்டுகளில் வந்து வாஸ்குலார் கூறுகள் வாஸ்குலார் தாவரங்களின் வேர்களின் சிறப்பியல்பு ஆக்டினோஸ்டீல் போன்ற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது. ஆக்டினோஸ்டீல் அப்படின்னா தெரியும் நமக்கு, உள்ளுக்குள்ள ஸ்டீல் என்ன பண்ணும் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்ல காணப்படும். இந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார் ஷேப்ல இருக்கும். ஸோ லைகோபோடியத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்டினோஸ்டீலை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பிளக்மேரியா, ஏன்னா நம்ம ஸ்டீலா ரெவல்யூஷன்லயே பார்த்திருக்கோம். பிளக்மேரியா பொறுத்த வரைக்கும் எக்ஸார்க் ஆக்டினோஸ்டீல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. செரட்டத்தை பொறுத்த வரைக்கும் சைலம் கதிர்கள் தோற்றத்தில் வந்து எப்படி காணப்படுது அப்படின்னா விசிறி கத்திகள் போல வெளிப்புறமாக விரிவடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க, அதை பார்த்துக்கங்க. ஜேபி ஹில் அப்படிங்கிறது தண்டின் பழைய பகுதிகளில் வந்து ஆக்டினோஸ்டீல் வகை அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா கொண்ட இனங்கள் வாஸ்குலார் அமைப்பை பொறுத்தவரை மிக பழமையானதாக நமக்கு என்ன பண்றாங்கன்னா கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாஸ்குலார் கூறுகளின் பிளக்டோஸ்டீலிக் அமைப்பை கொண்டிருக்கலாம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய தண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சைலம் மையமானது தட்டு போன்ற மடல்களின் வடிவத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி சைலம் மற்றும் புளோயம் பட்டைகள் ஸ்டீல் முழுவதும்
மாறி மாறி குறுக்கு வெட்டு பட்டைகளின் சமச்சீராக அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். எக்ஸாம்பிள் லைகோபோடியம் வால்யூபைன் மற்றும் லைகோபோடியம் வைட்டினம். இன்னும் பிற உயிரினங்களில் ஸ்டீலின் அமைப்பில் சைலம் மற்றும் புளோயம் நிறைகள் பாகுபாடின்றி ஒன்றோடு ஒன்று நமக்கு என்ன பண்ணலாம்னா கலந்திருக்கலாம் சொல்றாங்க. சைலமும் புளோயமும் நம்மளால என்ன பண்ண முடியாது, வேறுபடுத்தி பார்க்க முடியாது. உதாரணம் லைகோபோடியம் செர்னோமில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஹாலோவோ, இவர் வந்து 1910ல ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிளக்ஸ்டோ ஸ்டீல், பிளக்டோ அப்படின்னால என்னன்னா அந்த மாதிரி ஒரு எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சொல்லுங்க. சைலம் புளோயம் என்ன பண்ணும் அப்படின்னா பிளேட்டா மாறி மாறி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்க முடியும். சரிங்களா? இது எல்லாமே மாறி மாறி என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படும். ஸ்டீலில் எல்லா நிகழ்வுகளும் இங்க என்ன கிடையாதுன்னா கேம்பியங்கிற வார்த்தை கிடையாது. சரிங்களா? லைகோபோடியத்துல என்ன கிடையாதுன்னா கேம்பியம் கிடையாது. ஆனா நீங்க ஐசோடைஸ், செலாஜினெல்லா ஒரு சில பீசஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா கேம்பியம் வந்து இருக்கு. ஐசோடைஸ்ல கேம்பியம் இருக்கு. இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். ஆனா லைகோபோடியத்துல என்ன கிடையாதுன்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. அடுத்து இலையோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இலையில வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஒரு நடு நரம்பு இருக்கும். இது இரண்டாவதா தோன்றக்கூடிய இலை தான் வந்து உருவாக்கும். இது ஒரு ஒற்றை செறிவான ஆம்பிகிரிபிரல் கற்றை கொண்டுள்ளது. சரிங்களா? நமக்கு வந்து ஆம்பிகிரிபிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரியும். ஆம்பினா நமக்கு ரெண்டு சைடும் அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அது ஆம்பிகிரிபிரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சைலம் புளோயம் இதோட கேரக்டர் பேஸ் பண்ணி சொல்றத நம்ம ஆம்பிகிரிபிரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பயுமே லீஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லீஃப் அப்படின்னாலே பொதுவா வந்து நம்ம ஐசோபிலட்டரல் பார்த்திருப்போம், டார்சி வென்ட்ரல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு பார்த்திருப்போம். சரிங்களா? இப்ப இதுல சைலம் புளோயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி நமக்கு வந்து தெளிவா அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தெரியுமா அப்படின்னா ஆம்பிகிரிபிரல் ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஆம்பிகிரிபிரல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரெண்டு சைடுமே. மைய சைலம் வந்து மையமானது மிகவும் சிறியது. இது எப்போதும் மெட்டா மற்றும் புரோட்டோசைலம் என வேறுபடுத்தப்படுவது இல்லை. சரிங்களா? புரோட்டோசைலம்னா பிரைமரியா உருவாக்கக்கூடியது. அந்த மாதிரி சைலம் மெட்டா சைலங்கிற வேறுபாடு கிடையாதுங்கிறாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்பயுமே மெட்டா சைலம் இப்படி மையத்துல இருக்கும், பெருசா இருக்கும். அதே மாதிரி புரோட்டோசைலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிரைமரி, இது புரோட்டோசைலம். இந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும். இப்ப இந்த இதுல இந்த மெட்டாசைலம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பெருசாயிட்டே வரும், வளர்ந்துகிட்டே போகும். அப்ப இங்க இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட பிரஷர் தாங்காம சிதைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மோனோகாட் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ல எல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதை வந்து மெட்டாசைலம் புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப சைலம் மைய சைலம் வந்து மையம் மிகவும் சிறியது. இது எப்போதும் மெட்டா மற்றும் புரோட்டோசைலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சைலம் பொறுத்த வரைக்கும் தடிமனான சுவர் கொண்ட வளைய மற்றும் சுழல் ட்ரக்கீடுகளால் ஆனது. புளோயம் பாரங்கேமா மற்றும் குறுகிய சல்லடை குழாய்களால் ஆனது. எண்டோடெர்மிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல தெளிவற்றது. ஏன்னா இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கார்டெக்ஸ் அப்புறம் எண்டோடெர்மிஸ். இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி கார்டெக்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா எண்டோடெர்மிஸ் தான். எண்டோடெர்மிஸ் செல்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு பேரல் ஷேப்டு செல்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அதுதான் வந்து நமக்கு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறிஞ்சி உள்ள வருது, அதே மாதிரி வந்து இதுங்கிருந்து கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு போகுது அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பேரியர், ஒரு டேம் மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னா நமக்கு எண்டோடெர்மிஸ் தான். ஆனா இது என்ன சொல்றாங்க, இதுல தெளிவற்றது, அரிதாகவே காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ்குலார் கற்றை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ளெரன் கைமாட்டஸ், ஏன்னா ஏற்கனவே ஸ்க்ளெரோட்டிக் செல் பார்த்துட்டோம். சரிங்களா? எலும்பு செல்கள் அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அப்ப ஸ்க்ளெரோகைமாட்டஸ் பெரிசைக்கிள் இந்த அமைப்பெல்லாம் காணப்படுது வாஸ்குலார் கற்றையில. மீசோஃபில் பொறுத்த வரைக்கும் திசு வாஸ்குலார் கற்றை மேல் தோலுக்கு இடையில் உள்ளது. பெரும்பாலான இடங்களில் மேல் தோல் இலையின் இரு முகங்களிலும் ஸ்டொமேட்டாவை கொண்டுள்ளது. என்ன காணப்படும்னா ரெண்டு பக்கமும். ஏன்னா நம்ம இங்கே என்ன பார்த்தோம், நாம ஆம்பிகிரிபிரல் தான் பார்த்தோம் நாம. சரிங்களா? அதுல வந்து நமக்கு அப்ப அந்த ஸ்டொமேட்டாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மோனோகாட் மாதிரியே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம்.
உதாரணத்துக்கு பாருங்க, நமக்கு கிளவேட்டம், லைக்கோபோடியம் செலாக்கா. இருப்பினும் இருவகை இலைகளை கொண்ட இனங்களில் இலையின் ஒரு பக்கத்தில் ஸ்டொமேட்டா அடிக்கடி காணப்படும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பனேட்டா மற்றும் வேலுஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஸ்டொமேட்டா அப்படிங்கிற அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வரை கேட்டுக்கிட்டோம். அடுத்து நம்ம வந்து ரூட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் லைக்கோபோடியத்தில் நிறையவே பார்க்க வேண்டியது இருக்கும். அதுல இருந்து எதுல இருந்து வேணா நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அதனால லைக்கோபோடியத்தை வந்து நம்ம ஃபுல்லாவே பார்த்துருக்கோம்.